குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். தாய் தமிழ் சொந்தங்கள், உறவுகள், ஆன்மீக சொந்தங்கள், சிவ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 5/12/2025 வெள்ளிக்கிழமை, டிசம்பர் மாதம், விசுவாவசு வருடம், கார்த்திகை மாதம் 19ஆம் நாள், பிரதமை திதி, ரோகிணி நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், இஷ்டிகாலம், ஸ்ரீவாஞ்சியம், ஸ்ரீ முருகப்பெருமான், திருநாகேஸ்வரம், ஸ்ரீ நாகநாத சுவாமி இத்தலங்களில் விழா தொடக்கம். சூரிய உதயம் 6:15, விருச்சிக நாளிகை 1:59, திதி பிரதமை திதி. ஃப்ரெண்ட்ஸ், மோடம் போட்டுக்கிட்டு இருட்டாகவே தான் இருக்குது. மழை காலைல கூட தூறல் போட்டுச்சு. உங்கள் ஊர்லலாம் எப்படிங்கிறத சொல்லுங்கள். எல்லா ஊர்லேயுமே மழை வெளுத்து வாங்குது. இங்கேயும் அப்படிதாங்க ஃப்ரெண்ட்ஸ், தூறல் போட்டு. இன்றைய கிரக நிலவரம். உடம்பு ரொம்ப முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். கால் வலி, அது இல்லாத ரொம்ப டயர்டாக இருக்குது. உட்காந்துருக்கவே முடியல ஒரு 10 நிமிஷம் கூட. இன்றைய கிரக நிலவரம். மேஷம், ரிஷபம், மிதுனம் ஒன்றும் இல்லை. கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் புதன், விருச்சிகத்தில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், கும்பத்தில் சனி, ராகு. குழந்தைக்கு நேசிக்க கற்பிப்பதன் மூலம் தாய் தன் கடமைகளை செய்து முடிக்கிறாள். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 9:15 to 10:15, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் 12:15 to 1:15, மாலை 6:30 to 7:30. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், கரணம் 1 to 3, ராகு காலம் 10 to 12. நாம் இன்னைக்கு ராகுகால பூஜை 10 to 12, ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பண்ணுவோம். துர்க்கைக்கு எலுமிச்சப்பழ தீபம் போடுங்க. அப்படி இல்லைன்னா விளக்கு தீபம், இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்க. குளிகன் 7:30 to 9, யமகண்டம் 3 to 4. சந்திராஷ்டிரமம் சுவாதி நட்சத்திரத்துக்கும் விசாக நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்கள். இன்றைய ராசி பலன். மேஷம் சுபம், ரிஷபம் ஏமாற்றம், மிதுனம் புகழ்ச்சி, கடகம் அன்பு, சிம்மம் பாராட்டு, கன்னி சோர்வு, துலாம் வருத்தம், விருச்சிகம் அமைதி, தனுசு பொறுமை, மகரம் வரவு, கும்பம் சாந்தம், மீனம் உதவி. கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள். ரிஷபம், கன்னி, துலாம், தனுசு, மீனம். இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். நாளைய விசேஷம். அறிவில்லாத கோபம், அசட்டுத்தனம். நீங்கள் இந்த மூட்டு வலிக்கெலாம் ஏதாவது என்னாவது பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னால் சொல்லுங்கள். செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தீங்கும் படியாய் கிடந்து உன் புலவாய் காண்பேன். இன்று மார்க்கசிர பகுலம், பாஞ்சராத்திர தீபம், இஷ்டி, திருப்பானாழ்வார் பாம்பாட்டி சித்தர் ஜெயந்தி, குரு பெயர்ச்சி 5/25. நாளைக்கு பரசுராம ஜெயந்தி. அதற்கு மறாத நாள் சுப முகூர்த்த நாள் சங்கடகர சதுர்த்தி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நம்ம ராகுகால இதுதான். நீங்கள் உங்கள் ஊர்லலாம் மழை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே கொஞ்சம் மழை கம்மியாக தான் இருக்கா, ஆனால் அப்பப்போ பேஞ்சிட்டு போகுது. உடம்பு முடியல. மூட்டு வலிக்கு நீங்கள் என்ன ஏதாவது பண்ணீங்கிறத நான் அந்த இதெல்லாம் போட்டேன், அது பரவாயில்ல. ஆனாலும் எனக்கு இந்த பைல்ஸ் ப்ராப்ளம்ன்றது ஒன்று இருக்கிறதுனால நான் அந்த மாத்திரை கொஞ்ச நாளாக போடாத விட்டுட்டேன். அதனோட பாதிப்பாக கூட இருக்கலாம், அந்த நரம்புனோட இதுன்னு. இப்போ மறுபடியும் அந்த மாத்திரை டெய்லி ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அந்த சதைகள் சுருங்குது. நான் அதை கொஞ்ச நாளாக விட்டுட்டேன். காரம் அதிகமாக சாப்பிடக்கூடாது.
பச்சை மிளகாயும் யூஸ் பண்ணக்கூடாது. நான் வந்து அத வந்து இப்ப இந்த கொஞ்ச நாளா மறுபடியும் நான் இது பண்றேன். நேத்து பௌர்ணமி பூஜை, குரு பூஜை எல்லா ஊர்லேயுமே கோவில்லலாம் தீபம் ஏத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தீபம் ஏத்தி ரொம்ப நல்லா வாராகியின் சகல ஐஸ்வர்யங்களும் தரும் வாராகியின் வழிபாடும் அதன் பலன்களும். நீங்க நிலத்துல ஏதாவது பிரச்சனை அப்படின்னாவே ஒரு வாராகி தாயார் வழிபாடு செய்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான ஒன்று. நிலத்து பூமி, முருகப்பெருமான் பூமிக்காரன். அதே மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும்னா வாராகி தாயாருக்கு சப்த கன்னிமார்களில் சிவபெருமான் கோயில் இருக்குது. இப்போ தனி சன்னதி இருக்குது. இல்லை வீட்லேயே நினைத்து கூட நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாருக்குமே ஒரு என்ன ஒரு பயனுள்ள தகவல்னா, நாம் ஏதாவது ஒன்று செய்யணும். செஞ்சம்போது இப்போ வியாபாரம் செய்தாலும் நஷ்டம் ஆகுற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, எப்படி கடன் தீர்க்கணும், என்ன செய்யலாம் அப்படின்றப்ப ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும். ஏதோ ஒன்று செஞ்சு கடனை பேங்க்கு கடனாக இருக்க வெளிக்கடன் இல்லை, பேங்க் கடன் அதை எப்படி தீர்க்கறதுங்கிறத நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இது இருந்தாக்கா ஆலோசனை சொல்லுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கூட நம்ம கட்டிடலாம். நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் யூடியூப்லேயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒரு பிஸ்னஸ்ஸே பண்ணலான்னாலும் அது 1000 ரூபாய் போட்டால் 1000 ரூபாயும் போகிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலை. இயற்கையின் சீற்றம், மழை வந்துடுது, கூலிக்காரங்க கிடைக்க மாட்டாங்க. அதை கொண்டு போய் நம்ம வச்சு எடுத்துகிட்டு வந்து இது இல்லை. யாரோ ஒருத்தர் அவங்க சமாளிக்கிறாங்க. ஆள் வசதி, வண்டி வசதி எல்லாம் இருக்குது. நமக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லாதனால கொஞ்சம் சிரமம். நீங்கள்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க வீட்டினோட இதுவை சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் என்ன சமையல்? நேற்று நைட்டு வந்து சப்பாத்தி போட்டோம். அதுதான் 2 இருந்துச்சு, அதை சாப்பிட்டேன். இதே சாதம், பழைய சாதம் கொஞ்சம் இருக்குது, அதை சாப்பிட்டேன். உங்கள் வீட்டிலலாம் என்ன இது பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். என்னோட சேனலை பார்க்கறதுனால என்ன பயன்? என்ன பயன்? நான் முழுசாக ஒரு இருப்பதை கொண்டு நாம் வாழுவதே அதுதான். வேறு ஒன்றுமே இல்லை. அது வேணும், இது வேணும், அதை செய்யணும், அதை பண்ணணுன்னாலும் நமக்கு என்ன இருக்குதோ அதை வைத்து நாம் இது பண்ணணுங்கிறது தான் என்னுடைய போக்காக இருக்குது. அதுதான் என்னோட இது. அமைதியான முறையில் நம்ம இது கொஞ்சம் டயர்டாக இருக்கும். எதை செஞ்சால் 10 ரூபாய் லாபம் கிடைக்கும், எதை செய்யலாம் அப்படின்றதும் ஒரு இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சொல்லுங்கள். மழை காலங்கிறதுனால ஜாக்கிரதையாக இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நாம் வந்து வண்டி வாகனத்தில் போகிறவங்க ராகு காலத்தில் துர்க்கையை வழிபாடு பண்ணுறது நல்லது. இல்லை நீங்கள் இருந்த இடத்துலையே அவங்களோட நாமத்தை சொன்னாலே போதுமானது. எல்லாமே சமஸ்கிருதத்தில் தான்